அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். வேதத்தில் யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று இருக்குது. இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாருக்கு முன்னாடி தாழ்மைப்படுறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு முன்பாக நிச்சயமாக நாம் தாழ்மைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம விட பெரிய தேவன் அவர், நம்மை உருவாக்கின கர்த்தர் அவர். அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு கூட நாம் வேதத்தில் நிறைய இடங்கள்ல தாழ்மையா இருந்த மக்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அன்னமரங்கள்லாம் குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த குழியிலே யோசேப்பு விடாம ஆண்டவர் உயரத்துல கொண்டு போய் நிறுத்தினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். தாவீதை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டார். ஆனால் கர்த்தர் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை தேவன் கட்டளையிட அவர் வல்ல தேவனா இருக்கார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யணும், எனக்கு உயர்வு வரணும் அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய தாழ்மையை பார்த்து உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. உங்களுக்கு உயர்வு வேணுமா, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உயர்வு தருவார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய படிப்புல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவன் உயர்வு தர அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. நம்ம நினைச்சு பார்த்தோன்னா இந்த உயர்வுக்கெல்லாம் நான் எப்படி வந்தேன் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் தான் உங்களை உயர்த்தி இருக்கிறாரு. நமக்கு பலன் கொடுக்குறாரு, நமக்கு வேலை செய்யறதுக்கு பலன் கொடுக்குறாரு, நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, நமக்கு நல்ல உயர்வு கொடுக்குறாரு. ஒருவேளை எங்கள் வேலை ஸ்தலத்தில் எனக்கு கடினமாக இருக்குது, இந்த வேலை ஸ்தலம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேலை செய்யறதுக்கே என்னால் முடியல அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல உங்களை உயர்த்துக்கிறது கர்த்தர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் தருவார். அதே சமயத்தில் எனக்கு வேலை ஸ்தலத்தில் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா, தேவ சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் நீங்கள் தாங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, இந்த வேலை ஸ்தலத்தில் எனக்கு உயர்வை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிட வல்லவராக இருக்கிற வேலை இது உலக பிரகாரமான உயர்வா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு உயர்வை தர அவர் வல்லவராக இருக்கார். இன்னைக்கு ஆவிக்குரிய உயர்வு கூட இருக்குது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் வேத வாசிக்கலாம். ஆனா இன்னும் அதிகமா வேத வாசித்து இன்னும் அதிகமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் தந்தரில் அவர் வல்லவராக இருக்கார். வேதம் என்பது நமக்கு கொடுத்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை தினந்தோறும் நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வு, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் தேவன் தந்தரில் அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறாகவே தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டுவிட்டு கேளுங்க. உங்களுக்கு உயர்வு வேணுமா, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. யாருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களே, யார் உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யார் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை உயர்த்துகிற கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் சித்தம் உள்ள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்பட்ட கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காக, கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வேலையிலே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உயர்வு வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை தேவன் கட்டளையிட முடியாது இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்துல அவங்க உயர்வு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களோ அந்த ஆண்டவரே அந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் உயர்வை தந்து நீங்க ஆசீர்வதித்து நீ நடத்தும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவங்களுடைய வேலை ஸ்தலத்துல, அவங்களுடைய படிப்புல, அவங்களுடைய ஊழியத்துல, அவங்களுடைய கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் உயர்வை கட்டளையிட்டு நீர் வழிநடத்தும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரத்துல ஆண்டவரே காலை நேரத்துல யாரெல்லாம் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூட நாங்கள் நினைக்கிறோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் சுகவீனத்தை மாற்றி போட்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைய மகிமையான காரியங்களை செய்கிறார்கள். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் மக்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.